இந்த நாய்க்குள்ள அறிவு கூட சில மனுஷங்கிட்ட கிடையாது. இவன் எனது வாரிசு. இன்று முதல் உங்களுக்கெல்லாம் தலைவர். நீலமலை திருடன். நீலமலை திருடன் பேஷ் நல்லா இருக்கே. நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். இவரு தோழன் பீதாம்பரம் தாம்பரம். வாழ்க அண்ணே. உங்களுக்கு திருடன் பதவி கிடைச்சிருக்கு. தலைவன் ஆயிட்டீங்க. திடீர்னு மாறிடாதீங்க, அப்புறம் டேஞ்சர். நானா அப்படியெல்லாம் மாற மாட்டேன். அப்படங்கப்பா சரத்தான் போமா. உனக்கு என்ன அக்கால தங்கச்சியா? வக்காலத்து வாங்க. சரத்த போறிய இல்லாவிட்டி கழுத்தை வாங்கி விட போல இருக்கு. மரியாதையா போயிடுங்க, இல்லாவிட்டா உங்களையும். அக்கா, நீ பொம்பளை அப்பந்தோ பெரிய தைரியசாலிக்கா. ஒவ்வொரு பொம்பளையும் தைரியா இருந்தால்தான் இன்னைக்கு உலகத்துல மானத்தோட வாழ முடியும், தெரியுமா? கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி. பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. ஆணை கண்டு பதுங்க கூடாது.
கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி அப்போ அந்த திருடெல்லாம் ஓடுனானுங்களாம். அவனுங்கள போய் காட்டுல தேடி பிடிச்சிக்கிட்டு வந்து முதலாளிகிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அந்த நாய். அத மாதிரி இருக்கணும் டைகர், அது மாதிரி. என்னடா அது டேஞ்சரு? வாஹா ஓஹே ஆஹா பொம்பளைகள் கை கூட நின்னுத. முருகா அப்பாடி உங்களுக்கு தான் வெடிச்சு வச்சிருக்க, வேற வேலை இல்ல? பாப்பா இந்தடா கண்ணு, நீங்க 2 பேர் இங்க வாங்க. தம்பி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படு. தாம்பரத்தை நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப அங்க வந்து சேருவான். சரியப்பா. தம்பி, சத்தியமே லட்சியம், மறந்து விடாதே. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்திய
சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவர்க்கு கொல்லை தந்து மடக்கிடும் நீ எள்ளளவும் பயங்கொண்டு மயங்காதடா எள்ளளவும் பயங்கொண்டு மயங்காதடா அவற்றை எமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா செல்லடா ரொம்பவும் நன்றி. என் கடமை செய்தேன். நீங்க வரலன்னா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆமா, தனியா இங்க வரலாமா? இயற்கை அழகு மனசு இழுத்தது, வந்துட்டேன். அழகு ஆபத்தானதாச்சே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? ஜாக்கிரதையா இருந்தாலும் சந்தர்ப்பம். வார்த்தை திடமாறுது, இன்னும் பயம் நீங்களையா? பயத்தினால் மட்டும்தான் தடுமாற்றம் ஏற்படுமா? இல்ல, பாசத்தினால ஏற்படுறது உண்டு. அப்பா தேடுவார், நான் வரேன். நீ யாருன்னு சொல்லலையே? பக்கத்து ஊர். என் பேர் மரகதம். நீங்க? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாது. நீலமருடனே ரொம்ப அயோக்கியான்னு சொல்றாங்களே. என் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு போலி கூட்டம் அப்படி செய்துகிட்டு வருது. உண்மையில நீலமலை திருடன் ரொம்ப நல்லவன். அப்பாடே. வா, ஊர் வரைக்கும் துணைக்கு வரேன்.
நேரம் பொழுது விழுந்துகிட்டே போகுது. இந்த புள்ள மரகதம் எங்க போனாலும் தெரியலையே. ஏமா சொக்கி, நீயாவது அவ கூட போயிருக்க கூடாது? அக்கா போனது எனக்கு தெரிஞ்சாதானே. ஆனமலை காட்டு பக்கம் போலான்னு சொன்னான். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிடுச்சு. ஆனமலை காட்டுக்கா போயிருக்கிறா? அங்கதானே நீலமலை திருடன் இருக்கிறான்னு சொல்றாங்க. நீலமலை திருடன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட பதறுதுங்க. நீலமலை திருடன் தோழனை கூட நல்லவன்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதனால அவரும் நல்லவரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஊரெல்லாம் சொல்லுது அவனை கொள்ளைக்காரன்னு. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏய்யா, வக்காலத்து வாங்கினா என்னவா? அப்பா யாரு? மரகதமா? மரகதா, மரகதா, நீ எங்கம்மா போயிட்ட? அந்த நீலமலத்து இடங்கிட்ட தான் நீ சிக்கிக்கிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல உயிர் துடியா துடிச்சு போச்சுமா. ஆமாப்பா, அவர்கிட்டதான் நான் சிக்கிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் கொள்ளைக்கார பயலாச்சு. ஆனமலை காட்டுல நான் ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அப்போ அந்த நீலமலை திருடன் தான் என்னை காப்பாத்தினார். இப்ப கேட்டீங்களா ஐயா? நீலமலை திருடன் கடவுள் அவதாரம் ஐயா, கடவுள் அவதாரம். இதெல்லாம் கண்டுபிடிப்பு வேலை. 2 பேரும் உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு 2000 பேரை கொலை செய்யறது ராஜதந்திரம். இதெல்லாம் நாம நம்ப கூடாது. இந்தாப்பா பரமசிவா, நாங்க எல்லாரும் ஏற்கனவே நீலமலை திருடனை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கறதா முடிவு செஞ்சுட்டோம். அதனால நீ இதுல ஒரு கையெழுத்து போடு. இன்னைக்கே அனுப்பிச்சிருவோம். இந்த நீயே பரட்டி எடுத்துக்க. நீலமலை திருடனை பத்தி நீங்க எழுதி அனுப்பின ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அதை பத்தி விசாரிக்கத்தான் நாம. உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா குடிச்ச உடனே நடு வீட்டுல வச்சு ஒரு பொண்ணை கல்யாணமா பண்ணி வைப்போம். கழுதைய குடிச்ச உடனே புடனையில 4 தட்டு தட்டி கொண்டு போட மாட்டோம். கவலைப்படாதுங்க, அதை பத்தி நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க போங்க. வேற யாருக்கப்பா தெரியும்? அந்த கொள்ளைக்கார பசுங்க வரதடிங்க மாதிரி பாட்டஞ்சாட்டமா இருக்கானுங்க. இந்த குச்சி மாதிரியா இருப்பான். நல்லா சொல்றியா நீ? அப்புறம் உனக்கு தெரியுமா? ஒருத்தர் இருக்காங்க, வெள்ளை குதிரையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க. கூட ஒரு நாய் கூட வருதுங்க. நாயும் இருக்கா? ஆமாங்க. நாய் என்ன கலர் இருக்கும்? நாய் வந்து சாம்பல் நிறமா இருக்குங்க. எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான். தினமும் 2 மணிக்கு. ஆமா. நீ எந்த இடத்துல வச்சு பார்த்த? வீட்டுல படுத்திருந்தாங்க. ஃபோன் பார்த்தோம் மாதிரி சொல்ற நீ. சும்மா இருமா நீ. அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி? ரொம்ப நல்ல மனுஷங்க. திருட இல்லைங்க, பரோபகாரி. பரோபகாரியா? அடேப்பா, உனக்கு ஏதாவது வீடு கட்ட பணம் கொடுத்துருக்காங்க? ஐயோ, எங்க அப்பறான ஒண்ணுமே கிடையாது சாமி. போய் சொல்லாத. சத்தியமா ஒண்ணும் கிடையாது சாமி. சும்மா சொல்லப்பா. வாங்கிக்க, வர்ற வரைக்கும் வாங்கிக்கப்பா. நிஜமா எங்க அப்பறான ஒண்ணுமே கிடையாது சாமி. இது வரைக்கும் அது மாதிரி கிடையாது. ஒரு உதவியும் உனக்கு பண்ண ஒண்ணுமே செய்யுது. எவனை எங்க பார்த்த நீ? ஐயோ, நான் எங்கேயுமே பாக்கலீங்க. நான் எங்கேயுமே பாக்கல. உன் பேர் என்ன? என் பேரு சுப்பிரமணி. வெப்பம் பேர் என்ன? கந்தசாமி. எந்த ஊர்? இந்த ஊர் தான். நீ அவனை பார்க்கவே இல்லை? சத்தியமா எங்க அப்பறான பாக்கல சும்மா. டேய், அடிச்சத பல்லெல்லாம் உடைச்சிடும் ராஸ்பாடாங்க. டேய், நீ இங்க வச்சு சொல்ல மாட்டேன். ஐயோ, உன்னை ஸ்டேஷனை கொண்டு போய் சத்தியமா எங்க பேசாதே. அப்புறம் இவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப நாங்க வர்றோம். சரி. அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு போன் பண்ணணும். நாங்க கவனிச்சுக்கிறோம். வாங்க. ஆஹா, என் காதல் கஜானாவே, ஆசைக்கு நீ அமாவாசை சந்திரனே, வெயில்ல விட்டெறிஞ்ச வெண்ண மாதிரி நான் உருகிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விதமான டேஞ்சரும் இல்லாதபடி நீ சரின்னு சொல்லிட்ட பாரு. நீ வாழு. என் கண்ணு, அடி என் கண்ணு, ஐயோ கண்ணு இரு. உனக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்றேன். அடியா அடியா ராஜா, இரு. என்ன சொன்ன மச்சான்னு நான் கூப்பிடவா, உன்னை மச்சான்னு நான் கூப்பிடவா? அடி என் கண்ணு, கூப்பிடு கூப்பிடு. உன்னை தவிர அந்த கூப்பிடுற உரிமை என் பொண்டாட்டிக்கேது. ஓ டேஞ்சர் டேஞ்சர். நீதானே எனக்கு பொண்டாட்டியா வரப்போற. இந்த பாரு, உன் முன்னால வரது எனக்கு வெக்கமா இருக்குது. இதை நீயே போட்டுக்கடி. என் ராஜாச்சி நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு, நீ காலதாமதப்படுத்தாதே. இங்க யாரும் கிடையாது. நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். என் அண்ணன் இருக்கிறாரே, அவரு கையில கத்தியும் கிட்டையும் தூக்கிட்டு காடோ கரையன்னு திரிவார். அவர் கிடக்கிறாரு, வேலையை பாரு. அவர் வேண்டாம், அவர் இருந்தாரே டேஞ்சர். வேண்டியதில் இந்த பாரு, என்ன ஒண்ணு சித்திரவதை பண்ணாதே. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ என் கண்ணை முடிக்க. உனக்கு வெக்கமா இருக்கும். அதனால உன் பக்கத்துல வர்றேன். எனக்கு ஒரு முத்தம் குடு. சும்மா குடு. ஐயோ, தடவாத குடு.
யாரு யாரு? திருட்டு பயல. அண்ணே அண்ணே அண்ணே, கத்தியை எடுத்துக்கிட்டு காட்டுல சுத்துறவனா நானு? ஐயோ காது காது கண்ணை சேர்த்து அரைஞ்சிட்டேன். ஐயோ, இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்படி அரைஞ்சிட்டியே. ஒத்திக்க நல்லா இருந்ததா? உரப்பாதான் இருக்குது. அது ரொம்ப நீ அடிச்சதுனால இப்படி வலிக்குது. இது அவ அடிச்சிருந்தான்னா நல்லா குழுகுழுன்னு இருந்திருக்கு. குழுகுழுன்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஐயோ உங்க சேல வேணாம், உங்க சேல வேணாம். நீ வர வர ரொம்ப கட்டுப்பட்ட. அட என்னது, ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தாலும் அது டேஞ்சருங்கிற. இத மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிச்சுக்கலாம்னாலும் அதுக்கும் டேஞ்சருங்கிற. ஏது காதல் பாதையே கரடு முரடான டேஞ்சர் போல இருக்கேன். சரி சரி, வேலை ரொம்ப இருக்கு, உடனே வா. அண்ணே அண்ணே, இந்தானே இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப நமக்கெல்லாம் இடவேளை தேவை. வந்து ஒரு சிட்டுக்குருவி வாழாக்கி விட்டார். தலைவா, உங்களுக்கு அவளை கூட அந்த அயோக்கியன் தான் காப்பாற்றிக் கொண்டு போய்விட்டான். சண்டாளன், இதுவரை என் வெளி விவகாரங்களிலே தொல்லை கொடுத்து வந்த அந்த பேடி இப்போது என் சொந்த விவகாரத்திலேயே வந்து கலகம் செய்கிறான். அதிலேயும் பித்திலேதான் அந்த பயலுக்கு ரொம்ப அக்கறை. தொட விட மாட்டேங்கிறான். முட்டாள். பெண்களிடத்திலே நல்ல பெயர் வாங்கிவிட்டால் பிறகு யோக்கியன் என்ற போர்வையிலே ஊரை சூறையாடலாம் என்ற ராஜதந்திரம் செய்கிறான் அவன். நீங்கள் அவனுடைய சூழ்ச்சியைக் கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அவனை பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாடுபடுவதைப் போல் பன்மடங்கு பாடுபட வேண்டும். அவனை பிடிக்கும் வரை எங்கள் கண்களுக்கு தூக்கமும் கிடையாது, கைகால்களுக்கு ஓய். இதை செய்கையிலே காட்டுங்கள். அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டியா? டைம் ஆகி போச்சு. நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அப்படியா? ஆமாங்க. ஆமா, ரிமாண்ட்ல ஒரு ஃபைல் இருக்கானே, அவனை விசாரிச்சியோ? விசாரிச்சனுங்க. அவனுக்கும் என்எம்டி எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து அவங்க ஒய்ஃப் வந்தாளங்க, 2 பேரும் பேசுனாங்களா? 2 பேரையும் நான் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு விடலைங்க. அந்த அம்மா ஒரே அழுகங்க. அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு கதறு கதறு கதறிட்டானுங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட் இல்லைங்க. உனக்கு எதில் தான் டவுட் இருக்கும். நீ ஒரு வேலை செய். என்னங்க? 94 கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு 2 மணி கொஞ்சம் எர்லியரா போய் சொல்லு. 10க்கெல்லாம் அங்க போய் அங்க யாராவது தங்கி இருக்காங்களா? டிபில தானே? ஆமா. அவங்க ஃபுல் அட்ரஸ் அந்த வாட்ச்மேன் எழுதி கொடுக்க சொல்லு. அதை வாங்கிட்டு வர சொல்ல. 94 மாத்திரம் போனா போறீங்களா? கூட நானும் ஆளை பாரு. அங்க இந்த புலியும் கரடியுமா இருக்கு, நீ துணைக்க போறதுக்கு. தர்ம சங்கடமல்ல போச்சு. நாமும் சுத்தாத ஊரும் கிடையாது, போடாத வேஷமும் கிடையாது. அந்த பயலை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. ஏவா, அவன் ஒரு தர்மிஷ்டனாமே, நிறைய தர்மம் பண்றதா கேள்வி. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி யாரு காட்டி கொடுப்பாங்க? சரி, அவன் தர்மம் பண்ணட்டும். ஒண்ணு, நான் இந்த உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும். அப்படி இல்ல அவனை பிடிக்கணும். என்ன சார் இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும்னு சொல்றீங்களே? நான் கூட கேள்விப்பட்டேன் உங்க லிஸ்ட் ப்ரமோஷன் இதுல இருக்குன்னு. ஏதோ நீங்கெல்லாம் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அது கிடைக்கட்டுமாப்பா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீயும் 94 சேர்ந்து பொம்பளை வேஷம் போடுங்க. நாளைக்கு 12 மணிக்கு புறப்படணும். ரெடியா இருங்க. நான் கமிஷன் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். 94 நானும் பொம்பளை வேஷமா? 94 நல்ல நேரத்துக்கு வந்தையா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு டிவி. யாருக்கியா டிவி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. பங்களாவுக்கு போய் அங்க தங்குறவங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வர சொல்லி ஐயா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணுமா? ஐயோ, பொம்பளை வேஷமா? ஆமா. ஐயா, ஆம்பளையிலயும் நம்ம 2 பேரும் பொருத்தம் இல்லையே. ஒருவேளை பொம்பளையில இருக்கலாம். ஐயா சொல்றாரு, அப்படித்தானே கேட்கணும். வா ஐயா, வா புறப்படு. பார்ப்போம். குதிரையை நிறுத்துங்க. குதிரையை நிறுத்தினாதான் இங்க வந்திருக்கிற அழகை நான் ரசிக்க முடியும். இல்ல இல்ல, இங்க இருக்கிற அழகுல நான் சொக்கி. போப்பா, மரகத கம்பளம் மாதிரி மனசை பறிக்கிற அழகெல்லாம் இங்கதான்பா இருக்கு. அவங்கவங்க கண்ணுக்கு அவங்கவங்க பாக்குறதான அழகா இருக்கும். சரி, 2 பேருக்கும் பொதுவா குதிரை இங்கே நிக்கட்டும். இங்கே நிக்கட்டும் 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 நிக்கட்டும். நில்லு 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 நில்லு. தாமரா, நீங்க திரும்பாம ஒரு பாட்டு வாசி, நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ திரும்பாம ரசி, நான் வாசிக்கிறேன். சரி, நீ வாசி. திரும்பாத. நானும் திரும்பல. இல்ல,
இந்த ஒப்பந்தம் கடைசி வரல மாறப்படாது. சரி. எப்படி என்ன புருக்கா? அட என்ன புருக்கா கருக்கா இறங்கி போயிடுச்சா? சரிதான், அங்க என்னமோ நிக்கிது, அதை ரசிச்சுட்டு வர போயிருக்கு. சரி சரி, இந்த இடைவேளையில நம்ம இறங்கி அப்படி சொக்கிய அப்படி அப்படி பார்த்து சொக்கி சுக்கி கொஞ்சம் மறக்குதா? வா, அங்க உட்காந்து பேசலாம். சொக்கி, ஆமா நீ மட்டும்தான் வந்தியா? துணைக்கு யாராவது? ஆமா, துணையோட தான் வந்தேன். ஓச்சரம், யார கூட்டிட்டு வந்த? காதல். காதலா? ஆமா, அது இப்போ உன் கூட வந்திருக்கா, வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டி வச்சாலும் அது அங்க இருக்குமா மச்சான்? எனக்கு காலை வலிச்சாலும் அதுல ஓட்டமா ஓடியாந்துடுது. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஓடியார வேகத்துல மேல வந்து மோதினாலும் மோதிப்படும். சொக்கி, என்ன யோசனை பண்ற? இல்ல, இத்தனை நாளா ஏன் இந்த பக்கம் வரலன்னு காதல் உன்னை கேட்க சொல்லுது. ஓஹோ, அப்படியா? குதிரையிலேயே 4 நாளா இருந்துட்டேன், அதனால அந்த பக்கம் வரல. இப்போ உன்னை பார்த்த உடனே குதிச்சு வந்துட்டேன்னு அதுகிட்ட நீ சொல்லு. இந்த பெண்களே இப்படித்தான். கண்ணாடி பாத்திரத்தை புழங்குற போதும் கன்னி பெண்களோட பழகுற போதும் ஆத்திரம் அவசரம் கூடாது. நீ சொல்றது மூக்க பொத்திக்கிட்டு ரோஜாவை மூந்து பாரு, நாக்க அறுத்து போட்டு பாயசத்தை ருசி பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, கிணத்து தண்ணீரே வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறதுக்காக சொன்னேன். கிணத்து ஜலத்தை வெள்ளம் கொண்டுகிட்டு போயிடாதுன்னு சொல்றது சரி, பக்கெட்டை போட்டு கூட முள்ளப்படாது. இந்த மச்சான், உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. முடியலன்னா அழுவு. நீ இருக்கும்போது நான் ஏன் மச்சான் அழுவணும்? நான் எதுக்காக சொன்னேன்னா, பெண்களுக்கு 2 வகை தான் தெரியும். ஒண்ணு அழுவாங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுதுகிட்டுன்னு சொல்றேன். ஓ மச்சான். சொக்கி, இந்த பெண்களுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளி ஒன்னொன்னும் ஒவ்வொரு பட்டாள சிப்பாயா மாறுவானா, அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. மச்சான். என்ன சொக்கி? இல்ல மச்சான், உங்க அண்ணனை பிடிக்கிறதுக்கு எங்க ஊர்ல எல்லாரும் சரியா? பாத்து போ, பாப்போம், பாத்து போ. சொக்கி சொக்கி, நீ கூட கூட்டிட்டு வந்திய காதல், அதை கூட்டிட்டு தானே போற? போ மச்சான். அம்மா, யாருக்காது? என்னமோ தெரியல, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா காணா? சொக்கு, நீ அம்மாவை பாத்துக்கிட்டு இரு, நான் கஞ்சியை கொண்டு வரேன். அப்பா எங்க? வேண்டாம்மா. பரவாயில்லம்மா. எழுந்திருங்கம்மா. அப்பா, நான் குடும்பத்தை பிரிஞ்ச இந்த 15-20 வருஷ காலமா என்ன இவ்வளவு பாசத்தோட ஆதரிச்சவங்க யாரும் இல்லை. என்னெல்ல காலம்தான் என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அம்மா, இது உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க. சொக்கி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த பொண்ணு யாருமா? பக்கத்து வீடு. ஆனா கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகிட்டான். ஏம்மா, உன் பேர் என்ன? மரகதம். மரகதம், நல்ல ஒரு பெருமையம்மா. என்னம்மா சொன்னீங்க? ஒண்ணும் இல்லை, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட அதிகமா காண முடியாத நல்ல குணம் எல்லாம் நான் உன்கிட்ட பாக்குறேன். உன் பணிவிடைய பாக்குற போதும் நீ போன ஜென்மத்துல என் வயசுல பிறந்திருப்பேன், அல்லது எங்க அம்மா ஞாபகம் தான் வந்தது. என் மக இப்போ உயிரோடு இருந்தா உன் வயசுதான் இருக்கும், உன்னமேதான் இருப்பான். மரகதம், என் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் மட்டுமல்லம்மா, அதன் பிறகு நீ என் மகளாகவே இருக்கணும். உன்னை நான் மறக்கவே முடியாதம்மா. இப்ப என்னை உங்க மகன்னு நினைச்சுக்கங்கம்மா. பாலவரம் போல பல வருஷங்களா வத்தி வறண்டு போல என் வயிற்றுல பால் வார்த்தது போல எங்கே ஒரு தரம் அம்மா என்று சொல்லு. அம்மா. கண்ணே,
என் செல்வமே, அம்மா, என் செல்வமே, அம்மா. உட்காருங்கம்மா. அப்பா, நானு ஆனமலை காட்டு பக்கம் போன போது பாவம் இந்த அம்மா வழியில மயக்கமா கடந்தாங்கப்பா. துணைக்கு யாரும் இல்லைன்னு கூட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செய்தம்மா. நீங்க 2 பேரும் கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சு கதறும் போது பிரிஞ்சு போன தாயும் பிள்ளையும் ஒண்ணு கூடுற மாதிரி இருந்ததும்மா. நீங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இறக்க குணத்துக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்லம்மா. மரகதா, அம்மாளை சாப்பிட சொன்னியா? சாப்பிட்டாச்சப்பா. தோழர்களே, நீலமலை திருடனை பிடிக்கும் வேலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன் தலைவா, அவன் பிடிபட்டு விட்டானா? அதுவும் இல்லை. இன்று முதல் அவனை பிடிப்பதற்கு ஒரு வீராதி வீரனை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம். வீராதி வீரனை தேடி பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் நாங்கள் எல்லாம் வெறும் வீரர்கள். விளக்கமாக சொல்ல போனால் வாய்ப்பேச்சு வீரர்கள். தலைவா, 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 உங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் எல்லோரையும் அவனுக்கு அடையாளம் தெரியும். நம்முடைய நிழலை கண்டு கூட அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு புது மனிதன் நமக்கு வேண்டும் என்கிறேன். என்ன நஞ்சப்பா? சரி தலைவா, நீலமலை திருடனை பிடிப்பவனுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அவ்வளவும் செய்து கொடுப்போம். அதோடு அன்பளிப்பாக 10,000 ரூபாயும் தருவோம். புறப்படுங்கள். அக்கா, ஆமா மீனா, நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காள சொக்கின்னு ஒரு பொண்ணு. அவ அடுத்த தெருல டான்ஸ் ஆடுறாளா? அப்படியா? வாக்கா போய் பாப்போம். வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிக்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிக்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே.
பார்த்து சொக்காதே, ஏங்கி ஏங்கி நிக்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ற குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. இவனா வீரன்? நான் பேச்சுமுத்துங்க. வீரன் எங்க மச்சான் அவன். பேச்சுமுத்து, நீலமலை திருடனை பிடித்து தர உன்னால் முடியுமா? உங்களால அவனை பிடிக்க முடியலன்னா என்னாலே முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அட அதற்கில்லையா, நீலமலை திருடன் ஒரு பேடி பயல். ஆளை கண்டதும் துஷ்டரை கண்டாக தூர விலகன் ஓடி போயிருப்பாரு. நீலமலை திருடன் தான் துஷ்டன், அயோக்கியன், கொலைகாரன் எல்லாம். அவன் எங்களை பிடிக்க முயற்சி செய்கிறான், நாங்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம். முடிவில் சத்தியம் தான் ஜெயிக்குமுங்க. அதாவது முடிவு உங்களுக்கு தான். சரி, அவனை எப்பொழுது பிடித்துக் கொண்டு வருவாய்? நாளைக்கு 5 மணிக்கு அவன் இங்க இருப்பானுங்க. இன்று நீ நஞ்சப்பனை சந்தித்த இடத்திலேயே நாளைக்கும் சந்திக்க வேண்டும். நஞ்சப்பா. என்னடா இது டேஞ்சரு? இந்த வாழைப்பழத்தோடு ஓஹோ சொக்கிதான் வந்து சுளையெல்லாம் சாப்பிட்டுட்டு தோறுல சத்து இருக்குன்னு நம்ம கிட்ட தூக்கி போட்டிருக்காளா? இருக்கு இருக்கு. ஆஹா, புருஷனுடைய சுகாதாரத்துல எவ்வளவு அக்கறை வல்ல உத்தமி உத்தமி. இது இது என்னடா அது? ஆரஞ்சு. ஆமா, நீங்க தான் இப்ப வாழைப்பழத்தூள் அபிஷேகம் பண்ணதா? தோலை உரிச்சு பாதல போட்டா பழுவன்னு ஒதுக்கமா போட்டுங்க. நீங்க அங்க இருந்த தொழு. ஓஹோ, தொழு உழுகு. நீரான தண்ணி குடிக்குது. அம்மா எப்பா உங்க அம்மா இவ்வளவு நீட்டம் என்ன எழுதி வச்சிருக்காங்க? வீரனுக்கு அழகு வேரோடு திரிதல்னு. நீ என்னடான்னா வீரனுக்கு அழகு விலா உடைக்க தின்றல் தின்னு கொடுக்குறீ. என்ன சமாச்சாரம்? நான் தாரோட திங்குறேன். நீ வேரோடு தின்னு எனக்கு என்ன? எப்பா இது என்னடா டேஞ்சரு? இதெல்லாம் ஒலிக்குட்ட மரம் மாதிரி உடம்பெல்லாம் ஆடுது. ஆமா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறிய, ஏதாவது கஜரத்து கிஜரத்து பண்ணி உடம்ப தேத்தி வைய, உதவாங்கிறதுக்காவது உதவும். அட பாப்பா, கஜரத்து எடுத்தா எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இருக்கிற கொழுப்பெல்லாம் உருகிடுன்னு பயப்படுறியா? என்ன சொல்லு? எப்பா நீ என்ன சண்டாளனா வந்து சேர்ந்து? இது என்ன பெரிய டேஞ்சரா இருக்குதே. பரவாயில்ல, ஏச்சம் முழுங்குது. நீ சங்க நெரிச்சு சாகடிச்சிருவ போல இருக்குதே. தோழர்களே, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி. தாம்பரம், விஷயத்தை கேட்காம சிரிக்கிறிய? இல்ல, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி நீ சொல்லிட்டியா? விஷயத்தை கேட்ட பிறகு சிரிப்பு வரலன்னு வச்சுக்க, உனக்கு கோவம் வரும். அதுக்காக தான் இப்பவே சிரிச்சிட்டேன். சொல்லு. போலி நீலமலை திருடன் நீலமலை திருடனை பிடித்து கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவதாக என்னிடமே பேரம் பேசுகிறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நீலமலை திருடனை பிடித்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாளை நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் என்னிடம் போக. தயாரு தயாரு. 24 மணி நேரமும் லோடு பண்ண துப்பாக்கி மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் உங்ககிட்ட 10,000 கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு மடையன் ஆகிறானே, அந்த அயோக்கிய பெரிய மனுஷனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. புறப்படு. என்னமோ அவனுக்கு டேஞ்சர் காலம்.